மாங்க்ரூவ் நடவு இயக்கம் சார்பில் கோவளம் கடற்கரையில் உலக மாங்க்ரூவ் தினம் கொண்டாடப்பட்டது. உலக மாங்க்ரூவ் தினத்தை முன்னிட்டு மாங்க்ரூவ் செடிகளின் நடவு இயக்கம் 26 ஜூலை 2025 அன்று கோவளம் கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வு SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், கட்டிடவியல் துறை, கட்டாங்குளத்தூர் வளாகம் சார்பில் ஓசன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, தேசிய கரையோர ஆராய்ச்சி மையம், மாங்க்ரூவ் அறக்கட்டளை இந்தியா, 4i ஆப் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் தமிழ்நாடு அரசு வனத்துறை ஆகியோருடன் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வை NCCR இயக்குனர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் RS கங்கரா மற்றும் காடு நிர்வாக கோஸ்டல் செக்யூரிட்டி குழு என பராமரிப்பாளர் திரு பொன் செந்தில் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக துவங்கி மரநடுவை நடத்தினர். மேலும் OSI சென்னை அத்தியாய தலைவர் மற்றும் NCCR விஞ்ஞானி டாக்டர் டியூஷன் உஷா, OSI சென்னை துணைத் தலைவர் மற்றும் NIOT விஞ்ஞானி திருமதி ஜோசியா ஜோசப் மற்றும் OSI சென்னை அத்தியாய செயலாளர் மற்றும் NIOT விஞ்ஞானி திரு கே திருமுருகன் ஆகியோர் முக்கிய விருந்தினராக நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கூட்டாகும் முயற்சி மாங்க்ரூவ் காடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற எதிர்ப்பு நன்மைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது. மாங்க்ரூவ்கள் கடலோர பாதுகாப்பு, கடற்கரை அரிப்பு தடுப்பு, கடல் உயிரின வகை சிறப்பீடு மற்றும் கடுமையான வானிலை மாற்றங்களுக்கு இயற்கை தடுப்புச் சுவராக செயல்படுவதால் கடலோர பருவ நிலைத்தன்மைக்கு முக்கிய பங்காற்றுகின்றன. நடவு இயக்கத்தின் ஒரு பகுதியாக 1000 மாங்க்ரூவ் செடிகள் கோவளம் கடற்கரை அருகே நடப்பட்டது. இதில் SRM, IST கட்டாங்குளத்தூர், அண்ணா பல்கலைக்கழகம், SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மற்றும் பிற கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வு இயற்கை அடிப்படையிலான தீர்வுகளை ஊக்குவிப்பதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சமுதாய பங்களிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. SRM IST சார்பில் ஒருவர், இந்த மரநடுகை இயக்கம் சுற்றுச்சூழல் மேலாண்மை மீதான எங்களின் பொறுப்புணர்வை வெளிக்கொணர்கின்றன. சமூக ஒற்றுமையின் மூலம் இந்த முக்கிய வாழ்விடங்களை எதிர்காலத்திற்காக புதுப்பித்து பாதுகாக்க முடியும் என கருத்து தெரிவித்தார். இந்த நிகழ்வு கல்வி நிறுவனங்கள், அரசு துறைகள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் குடிமக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் இந்தியாவின் கடலோர மற்றும் கடல் பசுமை காடுகளை பாதுகாக்கும் ஒரு மாதிரி பொது ஒத்துழைப்பு முயற்சி என திகழ்ந்தது.